எக்ஸாம் அன்னைக்கு முத நாளே கண்டிப்பா எல்லா குழந்தைகளுக்கும் அந்த பதட்டம் இருக்கும், படபடப்பு இருக்கும். நீங்க முத நாளே அவனுக்கு என்ன ஹால் டிக்கெட்டு, என்ன நோட்டு, பேனா, என்னென்ன கொண்டு போகணுமோ நீங்க பக்காவா எடுத்து வச்சு அவன் நான் காலையில எக்ஸாமுக்கு போகும்போது பரபரப்பா அவன் கிளம்பி போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே ஹால் டிக்கெட் எடுத்து வச்சாச்சா, பேனா, ரப்பர், என்னென்ன இருக்கோ அது எல்லாம் எடுத்து வச்சுட்டானா, தண்ணி பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சுட்டானா ப்ராம்ப்டா நீங்க இருக்கணும். இன்னொரு என்னன்னா, சப்போர்ட்டிவா நீங்க போறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் உங்க குழந்தைகளை நீங்க போய் ஸ்கூல்ல விட்டீங்க வைங்களேன், எக்ஸாம் அன்னைக்கு இதுக்கு மேல சப்போர்ட் எதுவுமே கிடையாது. எங்க அப்பா அம்மா என் கூட இருக்கேன்னு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஏன்னா பட் உங்களுடைய பிஸி ஷெட்யூல் எங்களுக்கு தெரியாது. முடிஞ்ச வர அம்மாவோ அப்பாவோ குழந்தைகளை எக்ஸாம் அன்னைக்கு போய் விடுங்க. அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு கூட்டிட்டு வரும்போதே சைக்காலஜிக்கலா எந்த ஒரு அப்பாவும் அம்மாவும் கண்டுபிடிச்சலாம். அவன் வரும்போதே அவன் சந்தோஷமா சிரிச்சிட்டு வரானா, அப்படியே டல்லா வரானா, உங்களுக்கு அப்படியே மைண்ட் ரீட் பண்ணிடலாம். வந்தோட டல்லா என்னது என்ன கொஸ்டின் விட்டுட்டியா, ஏன் பண்ணல, என்ன 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 மார்க் விட்ட, இப்படிலாம் பண்ணும்போது அவன் எக்ஸாம் முடிச்சுட்டு 1-2 மிஸ்டேக் பண்ணிட்டேன் அது எப்படி அம்மாட்ட சொல்லணும் ஒரு அழுக தோரணையில வரும்போது நீங்களே மைண்ட ரீட் பண்ணிட்டு என்னடா ஏதாவது பிரச்சனை, ஒண்ணு கவலைப்படாதடா, ஒண்ணும் இல்ல அப்பா நான் இருக்கேன், நீ நல்லா அது மார்க் வந்துரும்டா, கவலைப்படாதடா. அவன் அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நீங்க இப்பவே அப்பவே நான் நினைச்சேன் நீ இப்படிலாம் பண்ணிருப்பேன்னு, நான் அப்பவே இப்படிலாம் நீங்க நெகட்டிவிட்டி சொன்னா அவனுக்கு பய உணர்ச்சி அதிகமா வரும். அடுத்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண மாட்டான். ஏன்னா அந்த எக்ஸாம் வெளியில வரும்போதே அவனை நீங்க மைண்ட் ரீட் பண்ணி ஒண்ணும் இல்ல நீ நல்லா தான் எழுதிருப்ப, கண்டிப்பா திருத்துறவங்க மார்க் எல்லாம் 0 பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா நீ எழுதுன மார்க்குக்கு ஒரு மார்க் குறைச்சிட்டு போட்டுருவா, நீங்க பயப்படவே பண்ணாத, கண்டிப்பா நீ நல்ல மார்க் எடுப்பேன்னு தெரியும் உங்களுக்கு. அவன் 2-3 கொஸ்டின் விட்டா மார்க் குறையும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுக்கான கோபத்தையோ இத நீங்க அவங்கள காட்டாம நான் பண்ணுவேடா. ஏன்னா அடுத்தடுத்த எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வர்றதுக்கு 2 மாசம் இருக்கு. அது வர நீங்க அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க கூடாது. வரும் ஏன்னா நீ நல்லா பண்ணுவேன்னு ஆனா நீங்க கால்குலேஷன் பண்ணிட்டு இவ்வளவுதான் வரும்னு நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. உங்க குழந்தைகளை எப்பவுமே கரிச்சு கொட்டாதீங்க. என்ன மார்க் எடுக்கிறாங்களோ எந்த மார்க் எடுத்தாலும் வாழ்க்கையில சாதிக்கலாம். புரியுதா? இவ்வளவுதான் மார்க் எடுத்து இந்த காலேஜ்ல படிச்சவங்க தான் சாதிச்சவங்க கிடையாது.